இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடல் ஆத்மா ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோ இயேசுவே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடல் ஆத்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ ஆவியே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடல் ஆத்மா ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோ மூவொரு இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடல் ஆத்மா ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடல் ஆத்மா ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோ. மாபெரும் இரக்கத்தின் ஜெபம். இயேசுவே, நீர் உயிர் விட்டீர், ஆனால் உம்மிடமிருந்து உயிரின் ஊற்று ஆன்மாக்களுக்காக பேரிட்டெழுந்து அகில உலகிற்காகவும் இரக்கத்தின் கடல் திறக்கப்பட்டது. ஓ வாழ்வின் சுவையை, ஆழங்கானா தெய்வீக இரக்கமே, நீர் அகில உலகையும் அரவணைத்து உமது இரக்கம் முழுவதையும் எம்மீது பொழிந்தருளும். இயேசுவின் இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே, தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். அனைவரும் எழுந்து நிற்போம். இதோ ஆண்டவருடைய திரு பிரசன்னத்தில் ஆண்டவர் இயேசு அவருடைய பிள்ளைகளாக நம் ஒவ்வொருவரையும் நாடி தேடி இதோ இந்த நற்கருணை பேழையிலே வீற்றிருக்கிறார். சுமை சுமந்து சொந்திருப்போர் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் இயேசு கொடுப்பது பெரும் பாரமான சுமை அல்ல பிரியமானவர்களே, மாறாக இந்த உலகத்தில் நம்மால் எடுத்துக்கொள்ளக்கூடிய, நம்மால் செயல்படுத்தக்கூடிய மதிப்பீடுகளை, மனித பண்புகளை நமக்கு கொடுத்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். இதோ இறைவன் நம்மை நாடி வந்திருக்கிறார். இறைவன் தம் மக்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார். திருவருகை காலத்தில் தேடி வருகின்ற இறைவனுக்கு தகுதியான ஒரு இல்லத்தை நாம் தயார்படுத்துகின்ற வகையில் என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இதோ இந்த நாளிலே, இந்த நேரத்தில் நம் எல்லாரையும் ஆண்டவருடைய இறை பிரசன்னத்தில் அர்ப்பணித்து இதோ வருகின்ற நாட்களில் நம்மை தேடி வருகின்ற மீட்பருக்கு தகுதியான ஒரு இதயத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள இதோ இந்த நாளில் நம்மை முழுவதுமாக இறையிறக்காண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். இதோ அவருடைய சன்னிதானத்தில் இருக்கின்ற நாம் வான தூதர்கள், புனிதர்கள், வானக சேனையின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்த ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். இந்த நேரத்தை, இந்த நாளை நமக்கு கொடுத்த ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துவோம். பிரியமானவர்களே, கவலைகளோடும் கண்ணீர்களோடும் சோதனைகளோடும் வேதனைகளோடும் மன வருத்தங்களோடும்
ஆண்டவரிடத்தில் வந்தால் எனக்கு அமைதி கிடைக்கும், எனக்கு ஆதரவு கிடைக்கும், ஆறுதலாக இருக்கும் என்று இறைவனை மட்டுமே நம்பி வந்திருக்கின்ற என் அன்புக்குரிய நல்ல உள்ளங்களே, ஆண்டவரை உற்று பாருங்கள், உற்று பாருங்கள். கரங்களை விரித்தவன் என் அன்பு மகனே மகளே, என்னிடத்தில் வா, என்னிடத்தில் வந்துவிடு. உனக்கு எந்த ஒரு பயமும் இருக்காது, கவலையும் இருக்காது, உன்னுடைய வாழ்க்கையிலே கண்ணீர் இருக்காது. கடன் தொல்லையால் அவதிப்படுகிறீரா? பிறருடைய தவறான பேச்சுதலால் அவமானப்பட்டு நிற்கிறீரா? கவலைப்படாதே, என்னையும் அவர்கள் அப்படிதான் செய்தார்கள். எனக்காக நீர் வாழ்கின்ற பொழுது, என்னுடைய மதிப்பீடுகள் என்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்துகின்ற பொழுது வெறுப்பார்கள். உலகம் உன்னை வெறுக்கும், நகைக்கும், எள்ளி நகையாடும். ஆனால் அவர்களெல்லாம் ஒரு காலத்தில் அழையிருக்கிறார்கள். நீ சந்தோஷமாக என்னோடு அந்த வான் வீட்டில் இருக்க போகிறாய் என்று ஆறுதல் கொடுத்து கொண்டிருக்கின்ற தெய்வத்தை பாருங்கள். இந்த வேளையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அன்பு நேசரே திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். நாம் அன்புக்குரியவர்களே, ஆராதனை, மகிமை, துதி கீதங்கள், தோத்திரங்களோட இதோ ஆண்டவரை நாம் துதிப்போம். இந்த நாளை நமக்கு கொடுத்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். எல்லா நலன்களையும் வரங்களையும் நமக்கு கொடுத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். தேவனை ஆராதிப்போம். கைகளை உயர்த்தி ஆராதனை ஆண்டவரே, ஆராதனை ஆண்டவரே, எங்களோடு வந்து தங்கி இருக்கின்ற ஆண்டவரே உமக்கு ஆராதனை என்று சொல்லி ஆராதனை 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 மீண்டுமாக எல்லாரும் சேர்ந்து ஆராதனை 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 அன்பு இயேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பர் இயேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கு அனைவரும் சேர்ந்து ஆராதனை 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 இயேசுவே, அப்பா பிதாவே, ஆவியானவரே உமக்கு ஆராதனை ஆராதனை அன்பர் இயேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பர் இயேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு
நினைவா நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்க்காயம் ஆற்ற வேண்டும். ஆராதனை 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 இயேசுவுக்கே கைகளை உயர்த்தி இதோ வல்லமைமிக்க ஆண்டவர் நமது மத்தியில எழுந்தருளி வந்திருக்கிறார். ஆராதனை ஆராதனை அன்பர் இயேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பர் இயேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே இந்த வேளையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் எந்தன் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். ஆராதனை 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 மீண்டுமாக துதிப்போம் ஆண்டவர் இயேசுவை. இதோ நமக்கு ஆண்டவர் கொடுத்த குரல் வளத்தை கொண்டு ஆண்டவரை துதிப்போம் பிரியமானவர்களே. ஆராதனை அன்பர் இயேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பர் இயேசு ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. துதிக்கின்றோ நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நம்ம சேர்ந்த ஆண்டவருக்கு தருமையான நேரத்தில் ஆண்டவர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து ஆண்டவரை போற்றுவோமா. உங்களுடைய குரல் வளத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அருமையான குரலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே பிரியமானவர்களை செலுத்துங்கள்.
யாருக்கும் நீங்கள் அஞ்ச வேண்டாம், யாருக்காகவும் நீங்கள் பயப்பட வேண்டாம், வெட்கப்பட வேண்டாம். இதோ ஆண்டவர் எனக்கு இந்த உதவியை செய்திருக்கிறார், ஆண்டவர் என்னை இந்த சமுதாயத்தில் தூக்கி நிறுத்தி இருக்கிறார். ஆகவே ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துவேன், என்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துவேன் என்று சொல்லி பிரியமானவர்களே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே என்று நாம் ஆண்டவரை போற்றுவோமா பிரியமானவர்களே. இதோ இசை நம்மோடு சேர்ந்து நம்மை வழி நடத்த. இயேசுவே, ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அனைவரும் சேர்ந்து சத்தமாக நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எங்களுடைய வாழ்க்கை செய்த எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நன்றி ஆண்டவரே. இதோ எத்தனையோ கவலைகளோடு கண்ணீர்களோடு இதோ இந்த திருத்தலத்தில் நான் வந்த பொழுது ஆண்டவரே எனக்கு நீர் ஆதரவாக இருந்து என்னை வழி நடத்தினீர் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ நன்றி சொல்ல விரும்புகிற கைகளை எல்லாம் உயர்த்தி பிடித்துக் கொள்ளும். ஆண்டவனுடைய வாழ்க்கையில் எனக்கு செய்திருக்கிறார் நன்மையை வாரி வழங்கியிருக்கிறார் என்று நினைப்பவர்கள் தயவு செய்து உங்களுடைய கைகளை உயர்த்தி இதோ இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் ஆண்டவரிடத்திலிருந்து நாம் எல்லா நன்மைகளையும் நலன்களையும் பெற்றிருக்கிறோம் அல்லவா பிரியமானவர்களே. நாம் நன்றி கெட்டவர்களாக இருக்கக்கூடாது, நன்றி கெட்டவர்களாக இருக்கக்கூடாது. நினைத்து பாருங்கள், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார். நாம் தகுதியானவர்களா? தகுதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களா? இல்லையே, பாவிகளாக இருக்கிறோம், பலவீனர்களாக இருக்கிறோம். அவருடைய நற்செய்தியை நம்முடைய வாழ்க்கையில பொருட்படுத்துவதே கிடையாது. இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு எல்லா வசதியும் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கின்றார் அல்லவா. நன்றியோடு ஆண்டவரை துதிப்போம் பிரியமானவர்களே. கைகளை உயர்த்தி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக ஆண்டவரே நன்றி இயேசுவே. எங்களை பெயர் சொல்லி அழைத்ததற்காக நன்றி இயேசுவே. எங்கள் மீது எல்லா நலன்களையும் வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் பொழிந்து வருகின்ற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. நான் பாவியாக இருந்திருக்கிறேன், பலவீனனாக இருந்திருக்கிறேன், வழிதவறி சென்றிருக்கிறேன். இருந்தாலும் என்னை நாடி தேடி என்னை மீட்டு வந்திருக்கின்ற ஆண்டவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு ஆண்டவர், இயேசு ஆண்டவர், இயேசு ஆண்டவர், இயேசு ஆண்டவர். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அநீதியான உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தின்மை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழைவிடாதேயும், திண்மையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க.
அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த இயேசுவனுடைய பிறப்பு பெருவிழாவிற்கு நம்மை தயார் செய்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்களில் இன்றைய நாளின் சிறப்பு கருத்தாக பிறக்கின்ற மீட்பருக்கு ஒரு நல்ல இதயத்தை எனக்குள்ளே நான் அமைத்து கொள்ள வேண்டும். அன்பினாலும் சமாதானத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் ஒற்றுமையினாலும் என்னுடைய இந்த இதய வீடானது அலங்கரிக்கப்பட்டு வரப்போகின்ற மீட்பருக்கு ஏற்ற ஒரு இடமாக என் இதயம் மாற்றப்பட வேண்டும். ஆண்டவரே வல்லமையை தாரும் என்று இந்த இறையிறக்க ஜெபமாலையிலே நாம் சிறப்பான விதத்திலே ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு கொள்ளும். முதல் பகுதி ஆண்களும் இரண்டாவது வாசனை சொல்வார். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து அப்ப மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். நம் அனைவரும் எழுந்திருப்போம். கைண்ட்லி ஸ்டாண்ட். சங்கீதம் 54 வசனம் 6 தாவீது அரசர் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். லார்ட், ஐ வில் கிவ் யூ ஆஃபரிங்ஸ் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங். ஏனெனில் என்னுடைய எல்லா இனங்களிலிருந்தும் என்னை நீர் விடுவித்தீர். என் எதிரிகளின் வீழ்ச்சியை என் கண்களால் நான் கண்டேன். From all my troubles you have delivered me. My eyes have seen the fall of my enemies. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மாதத்தின் முதல் பகுதியிலே நாம் இருக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் அநேக நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். நாம் இதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் செய்த சகல நன்மைகளுக்காகவும் நாம் நன்றி செலுத்துவோம். யாத்திராகமம் அதிகாரம் 33 வசனம் 17, 19, 22 வாசித்து பாருங்கள். ஆண்டவர் மோசேயை பார்த்து இந்த வார்த்தைகளை சொன்னார், நான் யார் மீது இரக்கமாக இருக்க விரும்புகிறேனோ அவன் மீது இரக்கமாக இருப்பேன். யார் மீது உருக்கமாக இருக்க விரும்புகிறேனோ அவன் மீது உருக்கமாக இருப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிரசனத்திலே உனக்கு கிருபையும் இரக்கமும் மகிமையும் உண்டு. பிரியமானவர்களே, கடவுளுடைய மேலான அன்பின் உச்சக்கட்டம் அவருடைய கிருபை. தகுதியில்லாத நிலையிலே கடவுள் தன்னுடைய அன்பினால் நம்மை தகுதிப்படுத்துகிறார். ஊதரை மந்திர தகப்பன்
தன் நேச மகனுக்கு தன் அன்பினால் அவன் இழந்த மாண்பை மகிமையை கொடுத்தது போல இந்த பிரசனத்திலே, கடவுளுடைய உயிருள்ள பிரசனத்திலே கடவுளுடைய மேலான அன்பு கிருபையாய், பாவமன்னிப்பின் இரக்கமாய், நம்முடைய பலவீனத்தில் மகிமையாய் நமக்கு வெளிப்படுகிறது. கரங்களை உயர்த்தி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசர் நீரணை தீரே. நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசர் நீரணை தீரே. கைவிடப்பட்டு கதறினேன், கைவிடப்பட்டு கதறினேன், கர்த்தர் நீர் தேற்றினீர், கர்த்தர் நீர் தேற்றினீர். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே, நோய்களை சுகமாக்கினீர். பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே, நோய்களை சுகமாக்கினீர். எனது ஜீவனை அழிவில் நின்று, எனது ஜீவனை அழிவில் நின்று காத்து ரட்சித்தீரே, காத்து ரட்சித்தீரே. என் இயேசு ராஜாவுக்கே உணர்ந்து சொல்லுவோம், என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கின்றேன். கர்த்தாவே நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கின்றேன். முழு உள்ளத்தோடு உம் நாமம், முழு உள்ளத்தோடு உம் நாமம் பாடி புகழுவே, நான் பாடி புகழுவே. என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். இரு கரங்களையும் உயர்த்துவோம். Shall we lift up our hands? கரங்களை விரிப்பதற்கு 3 அர்த்தங்களை நாம் வேதத்திலே காண்கிறோம். ஒன்று, வெற்றியின் அடையாளம், சைன் ஆஃப் விக்டரி. பிசாசின் மீதும் பாவத்தின் மீதும் மாமிசத்தின் மீதும் திருச்செலில் இயேசு அடைந்த வெற்றியை நாம் அறிக்கையிடுகிறோம். We confess the victory we have gained over sin, devil and flesh when we lift up our hands and worship the Lord. Praise the Lord. இரண்டாவது, ஆண்டுடைய கரங்களிலே வெறுமையாய் நம்முடைய கரங்களை கொடுக்கிறோம். We give to God our empty hands. We tell God, ஆண்டவரே, என்னுடைய கையில் இருக்கிற பணமோ அதிகாரமோ அல்ல, உம்முடைய கரங்களை பற்றியே நான் பாடுகிறேன். ஐ எம் எம்டி, யூ ஃபில் மீ அப். நான் வெறுமையாக இருக்கிறேன், கர்த்தாவே நீர் மட்டுமே என்னை நிரப்ப முடியும் என்று நாம் நம்மை ஒப்பு கொடுக்கிறோம். மூன்றாவது, கடவுளுடைய கரங்களில் நாம் சரணாகதி அடைகிறோம். We surrender ourselves to God. Praise the Lord. Praise the Lord. கரங்களை வைத்து அப்படியே ஒப்பு கொடுங்க. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. உணர்ந்து சொல்லுங்க. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே.
என் உடல் உமக்கு சொந்தம், என் உடல் உமக்கு சொந்தம், இதில் எந்நாளும் வாசம் செய்யும், இதில் எந்நாளும் வாசம் செய்யும். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. பெருமை செல்வமெல்லாம், பெருமை செல்வமெல்லாம் இனி வெறுமை என்றுணர்ந்தே, இனி வெறுமை என்றுணர்ந்தே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. வாழ்வது நான் அல்ல, வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கின்றீர், என்னில் இயேசுவே வாழ்கின்றீர். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. பிதாவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. பிதாவே உம்மை ஆராதிக்கிறோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், ஆவியானவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்ளுங்கள். ஏசாயா புத்தகம் அதிகாரம் 40 வசனம் 31 சொல்லுகிறது, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறவர்கள் புதிய பலனை பெற்றுக்கொள்வார்கள். ஆண்டவர் மீது விசுவாசம் வைக்கிறவர்கள் புதிய பலத்தை பெற்றுக்கொள்வார்கள். ஓடினாலும் நடந்தாலும் அவர்கள் களைத்தோ சோர்ந்து போவதில்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, டிசம்பர் மாதம், ஆண்டின் கடைசி மாதம், ஆண்டோடைய பாதங்களிலே உங்கள் எல்லா நம்பிக்கையும் சேர்த்து மொத்தமாக ஒப்புக்கொடுங்கள். இந்த வருடம் முழுதும் ஒரு காரியத்திற்காக நீங்கள் ஜெபித்திருக்கலாம். உங்கள் மகனுக்காக, மகளுக்காக, உங்களுடைய பாரம் நீங்கள், நோய்கள் நீங்கள் ஜெபித்திருக்கலாம். எதிர்பார்த்த விடை உங்களுக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் நாம் நச்சதி வாசிப்பதைப் போல வீழ்ந்த குருடர்கள் இன்னும் சத்தமாய் உறக்கமாக கத்தி, ஆண்டவரே எங்கள் மீது இரக்கமாயிரும் என்று சொல்லி ஆண்டவர் கரத்திலிருந்து தங்களுடைய அற்புதங்களை, ஆஸ்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள். வித் த வெரி சேம் ஃபெய்த், அதை விசுவாசத்தோடு கூட உங்களுடைய குடும்பத்தின் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக, வாட் பி யுவர் இன்டென்ஷன்ஸ், உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சரி, நம்பிக்கையோடு ஆண்டவர் கையில் ஒப்புக்கொடுங்கள். அந்த 6 கற்சாடைகளை ரசத்தால் நிரப்பிய அதே இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையின் சாடைகளையும் தன்னுடைய ஆசீர்வாதத்தால் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். எண்ணிக்கை புத்தகம் 24 வசனம் 1 நாம் காணுகிறோம், இஸ்ரவேலை ஆஸ்வதிப்பது கர்த்தருக்கு பிரியமாக இருந்தது. இட் ப்ளீஸ்ட் த லார்ட் டு பிளஸ் இஸ்ரேல். உங்களை ஆஸ்வதிப்பதில் ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. how many of you believe it? நம்புறீங்க உங்களை ஆஸ்வதிப்பதால் ஆண்டவர் பிரியப்படுகிறார் என்று கரண்டை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. இயேசுவே, எங்களை ஆஸ்வதிப்பதால் நீர் பிரியப்படுகிறீர், நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நித்திய பிதாவை, உமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக இந்த நேசகுமாரனாகிய உமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அப்பா மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். எங்கள் மீதும் முழு 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 உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு மீதும் இரக்கமாயிரும்.
பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, பேதுரு ஒரு நாள் படகில் பயணம் செய்த பொழுது கடல் மீது இயேசு நடந்து வருவதை அவன் காண்கிறான். தன் வாழ்க்கையிலே பிறப்பால் வளர்ப்பால் தன் உழைப்பால் ஒரு மீனவனாக இருந்த பொழுதும் தான் செய்ய முடியாத ஒன்றை ஒரு தச்சு செய்கிறாரே என்று பார்த்து ஆச்சரியப்படுகிறான். இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நானும் கடல் மீது நடந்து வர எனக்கு ஆணை கொடும் என்று கேட்கிறான். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட உங்களை சுற்றி வாழ்கின்றவர்கள் ஒரு நல்ல ஃப்ளாட், அழகான ஒரு கார், அவருடைய பிள்ளைகளுக்கு நல்ல மனவாழ்க்கை அமையும் பொழுது இதே போல எனக்கும் ஒன்று அமைய வேண்டும் என்று நீங்கள் ஜெபித்திருக்கலாம். பிரியமானவர்களே, ஒருவேளை விசுவாச குறைச்சலால் மனித பலவீனத்தை மனித ஞானத்தை சார்ந்து நீங்கள் துன்பத்தின் கடலில் மூழ்கியிருக்கலாம். இயேசு பேதுரு நோக்கி வந்த பொழுது பேதுரு இயேசு நோக்கி பார்த்து தன் கரங்களை நீட்டி, ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கேட்டான். ஒருவேளை இந்த ஆண்டின் இறுதி மாதத்திலே உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏதோ ஒரு சூழல், தவறான ஒரு முடிவு, குழப்பமான சூழலில் நீங்கள் எடுத்த ஒரு தீர்மானம் உங்களை துன்பத்திலோ மனக்கசப்பிலோ வேதையிலோ ஆழ்த்திருக்கலாம். பெர்ஹாப்ஸ் டாக்டர் உங்களுக்கு சொன்ன ஒரு காரியம், உன் நோயை குணப்படுத்த முடியாது, யூ cannot be cured, ஒரு சில ஆண்டுகள் தான் நீங்கள் இருப்பீர்கள் என்று மனத்தில் வலியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முடிவை மருத்துவர் சொல்லியிருக்கலாம். டாக்டர் மே கிவ் his opinion, it is ultimately God who heals you. Praise the Lord. Hallelujah. பிரியமானவர்களே, அன்று பேதுரு இயேசு நோக்கி அவன் பார்த்தான். கரங்களே இயேசுவின் கரத்தில் ஒப்பு கொடுத்தான். ஆண்டவர் இயேசு அவன் படகிலே அமர வைத்து கடல் மீது தொண்டை செய்து அவன் நடக்கவும் வைத்து படகிலே அமர்ந்து பத்திரமாக கொண்டு போய் அவனை கரையில் சேர்த்தார். அது இயேசு கிறிஸ்து உங்களையும் பத்திரமாக கரை சேர்ப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அன்று பாலைவனத்திலே ஜனங்கள் கர்த்தருக்கு எதிராக தெரிந்தே பாவம் செய்த பொழுதும் கூட கடலோர்களை கைவிட்டு விடவில்லை. வெண்கல சர்ப்பத்தை மோயிசன் பாலைவனத்தை செய்த பொழுது அந்த வெண்கல சர்ப்பத்தை கண்டு அனைவருமே படைத்தார்கள். அதே போலவே இன்றும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட தவறான முடிவுகள், தெரிந்து செய்த பாவத்தினால் நாம் ஒரு சாபத்திற்கு தீமைக்குள்ளாக இருக்கலாம். இருந்தாலும் ஆண்டவர் உங்களை கைவிடப் போவதில்லை. பிரைஸ் தி லார்ட். அவருடைய இரக்கம், அவருடைய பேரன்பு, அவருடைய மாறாத கிருபை நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை சுத்திகரித்து ஒரு புதிய வாழ்வை வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதனால் தான் பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரை நோக்கி பார்த்தார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள், வெட்கத்தால் தலை குனிந்து போகவில்லை. They looked unto God and became radiant and they were never ashamed. Praise the Lord. ஒரு மனுஷனுடைய முகத்தை பார்க்கும்பொழுது நமக்கு அவமானம் ஏற்படலாம், கலக்கம் ஏற்படலாம். ஆனால் ஆண்டவரை பார்க்கும் வேளையில் நமக்கு எப்பொழுதும் மகிழ்ச்சி. ஆமென். Praise the Lord. அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். கத்திரி பாடுமா? அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். சந்தோஷமா பாடுங்க. ஆமென். அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, நான் உந்தன் பிள்ளை என்றோ. எஸ் லார்ட், நான் உந்தன் பிள்ளை என்றோ. டாடி அப்பான்னு கூப்பிடுங்க. அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். சுமந்து காக்கிற தகப்பன், அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். நல்ல மேய்ப்பன் நீர்தானப்பா, நல்ல மேய்ப்பன் நீர்தானப்பா, நான் உந்தன் ஆட்டுக்குட்டி. ஆண்டவரே, நான் உந்தன் ஆட்டுக்குட்டி. சந்தோஷமா பாடுங்க. ஆமென். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். ஜீவநீரூற்று நீர்தானப்பா, ஜீவநீரூற்று நீர்தானப்பா, உந்தன் மேல் தாகம் கொண்டே, உந்தன் மேல் தாகம் கொண்டே. அப்பா, அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன்.
அன்பே நான் உம்மை துதிக்கிறேன், அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். இப்படி கரண உயர்த்துவோமா? யூட்டப்பா ஹேண்ட்ஸ் அனைவரும் எழுந்து இருப்போம். ஆண்டவர் பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே, அன்று பேதுரு தன்னுடைய வாழ்க்கையின் முடிவை உன் கையில் ஒப்பு கொடுத்தது போல என் குடும்பத்தின் முடிவை, நான் செய்யக்கூடிய அந்த தொழில் வியாபாரத்தின் முடிவை, என் மகளுடைய அந்த திருமண காரியத்தின் முடிவை, என்னுடைய வாழ்க்கை சந்திக்கிற அந்த பண கஷ்டங்களை, மன கஷ்டங்களை, அதுக்கான தீர்வுகளை உங்களுடைய கருத்தில் நான் ஒப்புக்கொடுக்கின்ற ஒப்பு கொடுங்க. கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு உன்னை காத்திடுவார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடு நம்மை காத்திடுவார். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர் கே சொந்தம். எல்லாம் சொல்லுங்க, என் ஆத்மாவும், என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர் கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, உற்சாகமா சொல்லுங்க, இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். உடா சேர்த்து சொல்லுங்க, இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்தி கொள்ளும், என்னை ஏற்றுக்கொள்ளும், ஏந்தி கொள்ளும். என் இதயம் வாசம் செய்யும், என் இதயம் வாசம் செய்யும். இரு கரங்களையும் உயர்த்துங்கள். லிஃப்ட் அப் யுவர் ஹேண்ட்ஸ், both the hands. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்ணீர் சிந்திய எசேக்கியேலும் ராஜாவை பார்த்து இந்த வார்த்தைகளை சொன்னார். பிதாவாகிய தேவன் சொன்னார், உன் கண்ணீரை கண்டேன், ஐ ஹவ் சீன் யுவர் டியர்ஸ். உன் ஜெபத்தை நான் கேட்டேன், ஐ ஹவ் ஹர்ட் யுவர் பிரேயர்ஸ். உன் ஆயுசோடு கூட 15 ஆண்டுகளை நான் கூட்டுவேன், நீ கலங்காதே, சந்தோஷமாக இரு. பிரைஸ் தி லார்ட். மருத்துவர்களும் மாந்திரிகளும் அவனுக்கு சொன்ன வார்த்தை, உன் வாழ்க்கை முடிந்து விட்டது, உன் வாழ்க்கை முடிந்து விட்டது. ஆனால் ஆண்டவர் கூறினார், உன் கண்ணீரை நான் கண்டேன், உன் ஜெபத்துக்கு நான் செவியும் எடுத்தேன், இன்னும் பல ஆண்டுகளில் வாழப்போகிறாய். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்கள் துன்பங்கள் உங்கள் துன்பங்கள் அல்ல. யுவர் சஃபரிங்ஸ் ஆர் நாட் யுவர் சஃபரிங்ஸ், அது அவருடைய துன்பங்கள். ஆமென். உங்களுடைய கண்ணீர் அவருடைய கண்ணீர். யுவர் டியர்ஸ் ஆர் ஹிஸ். உங்களுடைய பாரங்கள் அவருடைய பாரங்கள், உங்களுடைய மனவலிகள் அவருடைய வலிகள், உங்கள் வேதனைகள் ஒவ்வொன்றையும் அவர் உணர்ந்திருக்கிறார் தன் இருதயத்திலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு தேவா அர்ப்பணி, அப்படி ஒப்பு கொடுங்க. என்னையே நான் அர்ப்பணித்தேன், ஏற்றுக்கொள்ளும், ஏந்தி கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும், ஏந்தி கொள்ளும். என் இதயம் வாசம் செய்யும், என் இதயம் வாசம் செய்யும். பிதாவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. இயேசுவே என்னை விடுவித்தீர், உமக்கு நன்றி. இயேசுவே என்னை காத்துக்கொண்டீர், உமக்கு நன்றி. இயேசுவே என்னை ஆஸ்வதிக்கின்றீர், உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த 10 ஜெபிக்கிற வேளையிலே உங்களுடைய உடல் நோய்கள், மனக்காயங்கள் ஆற உருக்கமாக ஜெபியுங்கள். பிரியமானவர்களே, தன்னை அணுகி வந்த அனைவர் மீதும் இயேசு தன் கரங்களை வைத்து அவர் குணமாக்கினார். எந்த ஒரு காரணமும் சொல்லவில்லை, யாரையும் புறம் தள்ளவில்லை. அவரை தேடி வந்த யாவரையும் அவர் குணமாக்கினார். அது மட்டுமல்ல,
அவர் மீது யார் மீது அவர் கைப்படவில்லையோ அவள் இயேசுவை தொட்ட பொழுது குணமடைந்தார்கள். ஆல் தோஸ் who touched him were healed. அவரை தொட்ட யாவரும் குணமடைந்தார்கள். இது நமக்கு சொல்லக்கூடிய சத்தியம். நற்கொடை உட்கொள்ளும் பொழுது ஆண்டவரை தொடுகிறார், நாம் அவரை தொடுகிறோம். நாம் சுகமடைவது எவ்வளவு நிச்சயம். விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். If only you will believe, you will see the glory of God today, here and now. Praise the Lord. Hallelujah. உங்களுடைய உடலில் எங்கே வலி இருக்கிறதோ, நோய் இருக்கிறதோ, அங்கே உங்களுடைய இடது கை வைத்துக்கோங்க. Place your hands on the part of the body where you have infirmity or sickness. உங்கள் வலது கரங்களால் நீங்கள் ஜெபமாலை செய்யுங்கள். உங்கள் கண்கள் தேவனுடைய முகத்தை காணட்டும். உங்களுடைய இருதயம் அவருடைய பேசட்டும். உங்கள் கரங்களுக்கும் உடலுக்கும் இடையே இயேசுடைய காயப்பட்ட கரங்கள் பிரவேசித்து இன்றே உங்களை சுகமாக்கி சாட்சியாக நிறுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நித்திய பிதாவே, உமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாக உமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வத்தையும் நமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகிலவர்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய கடவுள் தாவீது என்னும் பக்தனை ஆடு மாடு மேய்க்கும் நிலையிலே சந்தித்து அவனை அரசனாக உயர்த்தக்கூடிய அபிஷேகத்தை வந்து படுகிறார். அந்த வேளையிலே தாவீது தன்னுடைய தகுதியை நினைத்து பார்த்து ஆண்டவர் தனக்கு செய்த எல்லா நன்மைகளையும் ஒரு சில வரிகளிலே இவ்வாறு சொல்லுகிறார். ஆண்டவர் என்னுடைய ஆயன், எனக்கு ஒரு குறையும் இல்லை, எனக்கு ஒரு குறையும் இல்லை. பசும்புல் மேய்ச்சலில் என்னை அவர் இளைப்பாற செய்கிறார். என் களைப்பை ஆற்ற நீர் அருவிக்கு என்னை அழைத்து செல்கிறார். இருள் சூழ்ந்த மரணத்தின் பள்ளத்தாக்கிலே நான் நடக்க நேர்ந்தாலும் தீமையான எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன். ஏனெனில் தேவரீர் என்னோடு கூடவே இருக்கிறீர். உம்முடைய கோலும் கைத்தடியும் என்னை தேற்றும். என் விரோதிகள் காண எனக்கென்று ஒரு பந்தியை விருந்தை ஆயத்தம் செய்கிறீர். என் பாத்திரம் நிரம்பி வடிகிறது. என் எதிரிகள் காண என் தலைமீது எனக்கு நீர் எண்ணெய் பூசி என்னை அபிஷேகம் செய்கிறீர். என் ஜீவிய காலமெல்லாம் உம்முடைய கிருபையும் நன்மையும் என்னை பின் செல்லும். பிரியமானவர்களே, விசுவாச அறிக்கை, ஃபேத் கன்ஃபெஷன் ஒரு கத்தோலிக்க விசுவாசிய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது. எந்தளவுக்கு நாம் ஆண்டவரை அன்பு செய்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக நம்ம அவரை விசுவசிக்கிறோம். எவ்வளவுக்கு அதிகமாக விசுவசிக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக நாம் ஆஸ்வதிக்கப்படுகிறோம். பிரைஸ் தி லார்ட். ரோமேயர் அதிகாரம் 10:10-11 இவ்வாறு சொல்லுகிறது. ஆண்டவர் இயேசு என்று நீ விசுவசித்து உன் நாவினால் அறிக்கையிட்டு உன் இதயத்தில் விசுவசித்தால் நீ ரட்சிப்படைவாய். யூ ரிசீவ் ஹீலிங். உங்களுக்கு நற்சுகமும் உங்களுக்கு விடுதலையும் டெலிவரன்ஸும் தேவ பாதுகாப்பும் டிவைன் ப்ரொடெக்ஷன், தேவனுடைய பராமரிப்பும் டிவைன் ப்ராவிடன்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதில் தான் வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 11:6, விசுவாசம் இல்லாமல் நம் கடவுளுக்கு பிரியமாக இருக்க முடியாது. நோ ஒன் கேன் ப்ளீஸ் காட் வித்தவுட் ஃபெய்த். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம் அனைவரும் இதயத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய விசுவாசத்தை ஒன்று சேர்த்து தாகிய இறைவன் நம்மை தாளாட்டி சீராட்டி நம்மை கரம் தாங்கி நடத்துவார், நடத்தி கொண்டிருக்கிறார், நீ நடத்துவார் என்று நம்முடைய விசுவாசத்தை இந்த வேளையில் நாம் அறிக்கையிடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர்
தேற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கைவித்தி பாடமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு நாளும் கைவிடார், ஒரு போதும் விலகிடார். ஒரு நாளும் கைவிடார், ஒரு போதும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரியமானவர்களே, கிறிஸ்துவை நம்பி வாழ்கின்ற அனைவருக்கும் எப்பொழுதும் வெற்றியை மட்டுமே இயேசு தருகிறார். பிரைஸ் தி லார்ட். 1 கொரிந்தியர் அதிகாரம் 15 வசனம் 57 வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபை மக்களுக்கு சொன்ன ஒரு ஆழமான சத்தியம், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நமக்கு எந்நாளும் எப்பொழுதும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு விசுவாசி தோற்று போக ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். ஹல்லேலூயா. யூ வில் நெவர் ஃபெயில், யூ வில் நெவர் லூஸ், யூ வில் நெவர் சீ ஷேம். நீ நிந்தைக்குள்ளாக மாட்டாய், நீ அவமானத்தை காணப்போவதில்லை. ஆண்டவர் கொடுத்த தீர்க்கதரிசனமாக அதை எடுத்துக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கரம் உங்களை காத்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும். ஏசாயா புத்தகத்திலே வாசிக்கிறோம், சத்துருவானவன் வெள்ளம் போல பொங்கி வரும்பொழுது, when the enemy shall come like a flood, கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாகவும் உங்கள் சார்பாகவும் உங்களுக்கு என்று வெற்றி கொடியை அவர் நாட்டுவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுதும் நீங்கள் செய்ய போகிற சகல காரியங்களையும், அது கடமைகளோ பணிகளோ உங்களுக்கு கைவிட வேண்டிய அனுகூலமான காரியங்களோ அனைத்தையும் ஆண்டு கையில் ஒப்பு கொடுத்து கருத்துக்கள் நிறைவேற நாம் செவிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே,
எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பிரியமானவர்களே, சங்கீதம் 114 வசனம் 7 மற்றும் 8 ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் கண்மலையை கற்பாறையை நீர் தடாகமாக உங்களுக்கு என்று அவர் மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உங்கள் வாழ்க்கையிலே வாட் யூ see as impossibility, இதை முடியாது இயலாது என்று மனித கண்களுக்கு ஒன்று தோன்றினாலும் அந்த கற்பாறையும் நீராக ஆண்டவர் மாற்ற வல்லவர். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சோர்ந்து போகவும் கண்ணி செதுவும் காரணம் நம்முடைய பலவீனத்தை இயலாமை நினைத்து பார்த்து நாம் கண்ணி செதுகிறோம், சோறுக்குள்ளாகிறோம். மாறாக கர்த்தருடைய வலிமையில் நம்பிக்கை வைத்து அவருடைய மாறாத கிருபை மீது நீங்கள் நம்பிக்கை கொள்கிற வேளையிலே ஆண்டவர் இயலாத எல்லாத்தையும் இயலும்படியவர் செய்வார். இயேசு சொன்ன வார்த்தை இது, ஃபார் காட் நத்திங் இஸ் இம்பாசிபிள். தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த விசுவாசம் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் மலைகளை போன்ற தடைகள் வந்தாலும் அவைகளை பெயர்ந்து போகும்படி ஆண்டவர் செய்வார். பிரைஸ் தி லார்ட். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் நம்மீது அனுபவித்திருக்கிற ஆண்டவருடைய கிருபை ஒரு பொழுதும் நம்மை விட்டு விலகுவதில்லை. ஏசாயா 54:10 இந்த வாக்குறுதியை நாம் காணுகிறோம். நான் நம்பியிருக்கிற நபர்கள் உங்களுடைய தகப்பனோ தாயோ புருஷனோ மனைவியோ மாமனாரோ மாமியாரோ நண்பனோ யாராக இருந்தாலும் ஒரு நாள் நிச்சயமாக உங்களை கைவிடுவார்கள். ஃபார் their own personal gains. ஆனால் ஆண்டவர்களை ஒரு பொழுதும் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவன் என்னை கைவிடுவதில்லை என்ற அந்த சத்தியத்தை எப்பொழுது நாம் அறிகிறோம்? நம் ஆண்டவரை முழு இதயத்தோடு கூட அன்பு செய்யும் பொழுது. when you truly love God from the bottom of your heart with your whole strength, there you realize how unfailing God's support is. ஒரு புனிதர் சொன்னார், when all human efforts fail, when all human supports fail, Lord, you are there to abide with me. என்னை நினைக்க தேவனே, நீர் மட்டுமே என்னோடு கூட இருக்கிறீர். இது மனித வாழ்க்கையின் யதார்த்தம். பிரியமானவர்களே, எல்லாமே விட்டு விலகிவிடும். ஆனால் ஒருவர் மட்டும் விட்டு ஒருபொழுதும் விலகுவதில்லை, கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எழுந்து நின்று இந்த மாறாத அன்புக்காக நாம் நன்றி செலுத்துவோம். சங்கீதம் 140 வசனம் 13 சொல்லுகிறது, செம்மையானவர்கள் தேவனுடைய சமூகத்திலே வாசமாக இருப்பார்கள், அவர்கள் களி கூறுவார்கள், அவர்கள் வேதனைக்கு உள்ளாவதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஆண்டு நேசிக்கிறவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இறை சமூகத்திலே வாசமாக இருப்பார்கள், களி கூர்ந்து மகிழ்வார்கள், அவர்கள் சோர்ந்து போவதில்லை. பிரைஸ் தி லார்ட். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், உம்மேல் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, இயேசுவே உமக்கு ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. படமா? எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். கைவர்த்தி ஆராதனை 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 ஆராதனை, இயேசுவே ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரஃபா
சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஆமென். ஏகோவாரப்பா ஏகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி. எனக்கு சுகம் தந்தீரே நன்றி. எனக்கு சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஓ ஆராதனை 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 உமக்கு ஆராதனை 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 ஆராதனை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நவம்பர் 17, 18, 19, 20 4 நாட்கள் இலங்கையிலே கொழும்பு என்னும் இடத்தில் வெள்ளவேட்டை என்ற இடத்தில் செயின்ட் லாரன்ஸ் கேத்தலிக் சர்ச் 4 நாட்கள் கன்வென்ஷனுக்காக சென்றிருந்தேன். பிரியமானவர்களே, 4 நாட்கள் தேவ ஜனங்கள் ஆண்டவரை அதிகமாக துதித்தார்கள். 4வது நாள் டெஸ்ட்மனி சாட்சியர் வந்த பொழுது அநேக சாட்சியை பகிர்ந்து கொண்டார்கள். ஒரு நபர் 13 ஆண்டுகளாக அவர் கை விளங்கவில்லை. பிரியமானவர்களே, அந்த நேரம் தன் கரங்களை இப்படி தான் உயர்த்தி பாடிக்கொண்டிருந்தார். 4 நாட்கள் 2 கரங்களும் உயர்ந்தன. அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு சகோதரி ஏறக்குறைய 8 மாதங்கள் தொடர்ந்து இரத்தப்போக்கு பீடிங் இருந்து கூட இருந்தது. 4வது நாள் அவருடைய இரத்தப்போக்கு நின்று போனது. நான் ஏற்பட்டிருக்கும் பொழுது ஃபோன் பண்ணி சொன்ன சகோதரி, ஐ வெண்ட் அண்ட் மெட் அ கைனகாலஜிஸ்ட் அண்ட் ஷி டோல் மீ ஐ எம் கம்ப்ளீட்லி ஹீல்டு. தேவனுடைய கிருபை. பிரியமானவர்களே, நீங்கள் கூச்சப்படாமல் இதயத்தின் ஆழத்திலிருந்து சந்தோஷமாக விசுவாசம் ஆண்டவர் நீங்கள் ஆராதிக்க 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 தேவ மகிமை உங்களை நிரப்பிக் கொண்டே இருக்கும். ஆமென். தி க்ளோரி ஆஃப் காட் வில் சரவுண்ட் யூ. இது சத்தியம். அனுபவிப்பவர்கள் பாக்கியவான்கள். சக்கரியா 2:5 ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை சுற்றி அக்கினி பதிலாக நான் இருப்பேன். ஐ ஷல் பி அ வால் ஆஃப் ஃபயர் அரவுண்ட் யூ. இந்த தீமை உங்களை அணுகாது. பிரைஸ் தி லார்ட். தீமை உன்னை அணுகாது, துன்பம் உறைவிடம் நெருங்காது. செல்லும் இடமெல்லாம் தூதர்கள் காத்திடுவார், தூதர்கள் காத்திடுவார், தூதர்கள் காத்திடுவார். கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே எல்லாம் சொல்லுங்க, என்னை என்னை கைவிடவே மாட்டார். ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, இயேசு கைவிடவே மாட்டார். பிரைஸ் தி லார்ட். அனைவரும் கொண்டாடுவோம். இந்த கடைசி பத்துவை ஜெபிக்கிற வேளையிலே பிரியமானவர்களே, உங்கள் கண்களுக்கு புலப்படாத விரோதியின் கரத்திலிருந்து ஆண்டவர்களை பாதுகாத்துக்கொள்ள உருக்கமாக ஜெபியுங்கள். வெரி ஸ்பெஷலி ப்ரே for this intention that God protect you from all unseen enemies, from all diabolical attack. எபேசியர் அதிகாரம் 6 வசனம் 17 சொல்லுகிறது, நாம் சதையோடும் இரத்தத்தோடும் மட்டும் யுத்தம் செய்யவில்லை. we do not fight only with flesh and blood. வான உலகில் தெரிகிற பொல்லாத தீய ஆவிகளோடும் அந்தகார இருடும் கூட நாம் யுத்தம் செய்து கொண்டே இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரியமானவர்களே, பிசாசு ஒரு தீய எண்ணமாகவோ தீய உணர்வாகவோ தவறான வார்த்தையாகவோ தவறான முடிவாகவோ உங்கள் வாழ்க்கையிலே தவறான ஒரு தேர்ந்து கொள்ளுதலாகவோ ராங் சாய்ஸ் உங்கள் வாழ்க்கையில் நுழையலாம். எச்சரிக்கை. எதை செய்தாலும் தேவ சமூகத்தில் காத்திருந்து அது அவர் சித்தமா அவர் விருப்பமா என்று அறிந்து நீங்கள் செயல்படுங்கள். பிரியமானவர்களே, நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பவுல் சொன்னான், பிசாசு ஒளியின் துதனை போல வந்து உங்களை வஞ்சிப்பான். The devil will come and deceive you as an angel of light. பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் வீருண்டிக்கிற மனிதன் மட்டுமே கடவுளுடைய ஏவுதலையும் பிசாசின் இச்சையும் அவன் அறிந்து கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசு கூறினார், அவர் கெத்செமனே தோட்டத்துக்கு போகும்பொழுதுக்கு முன்பாக கொடுத்த கடைசி ஆலோசனை இதுதான். The last spiritual direction Christ gave before he went up to Gethsemane, he said, தேவ சமூகத்தில் இருக்க வல்லவராக இருக்கும்படி எப்பொழுதும் விழிப்பாக இருந்து ஜெபியுங்கள். Be vigilant, awake and always pray. What does it mean? Be in God's presence. பில்லி சூனிய மாயமாந்திரிக தீமைகள் தாக்குதல்கள் பொல்லாத விபத்துகள் ஏமாற்றங்கள்
நம்பிக்கை துரோகங்கள், பாவ சோதனைகள், சவண பாவங்கள் அனைத்திலிருந்தும் கர்த்தருடைய கருணை பாதுகாக்க இந்த 10 மணியை ஒப்பு கொடுப்போம். நித்திய பிதாவை எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக இந்த நேசகுமாரனாகிய எமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் நமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து 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 எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமையின் தேவனே, நித்திய தேவனே, உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமையின் தேவனே, நித்திய தேவனே, மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமையின் தேவனே, நித்திய தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும்.
முதல் நாள் பாவிகளுக்காக ஜெபிப்போம், நமக்காக மன்றாடுவோம். இந்த மனுக்குலம் முழுதையும் சிறப்பாக பாவிகள் அனைவரையும் என்னிடம் கூட்டி வந்து என் இரக்க கடலில் முழுகவை. இதன் மூலம் ஆன்மாக்களின் இழப்பினால் கடும் துயரத்தில் ஆழ்ந்துள்ள எனக்கு ஆறுதல் அளிப்பாய். இரக்கம் நிறைந்த இயேசுவே, எங்களுக்கு இரக்கமும் மன்னிப்பும் அளிப்பவரே, எமது பாவங்களை பாராமல் உமது அளவற்ற நன்மைத்தனத்தில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை பாரும். கருணை மிகுந்த உமது இதய இல்லத்தில் எங்களை ஏற்றுக்கொள்ளும். எவரும் அதிலிருந்து பிரிந்து போக விடாதையும் பரம திருத்துவத்தில் பிதாவோடும் தூய் ஆவியோடும் உம்மை பிணைக்கும் அன்பின் பெயரால் உம்மை இறந்து மன்றாடுகிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளவிடாதேயும் தீமை நின்று எங்களை ரட்சித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்டமரியாயே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நித்திய பிதாவே, உம்முடைய திருக்குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கம் நிறைந்த இதயத்தில் நம்பிக்கை வைத்துள்ள மனுக்குலத்தின் மீதும் சிறப்பாக பாவிகள் மீதும் உமது கருணை கண்களை திருப்பியருளும். அவரது துயர்ந்த பாடுகளை பார்த்து எங்களுக்கும் உமது இரக்கத்தை காட்டியருளும். நாங்கள் எல்லாம் வல்ல உமது இரக்கத்தை என்றென்றும் போற்றோமாக. இயேசு நம்ம மத்தியிலே கடந்து வர இருக்கிறார். The presence of God will pass in our midst. இயேசுவின் ஆடையை தொட்டால் நான் சுகம் பெறுவேன் என்று தனக்குள்ளே விசுவசித்து அவருடைய சமூகத்தில் நுழைந்த 12 ஆண்டுகளாக வருந்திய பெரும் பாடல அந்த பெண்ணை போல, ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தையை சொல்லும், என் மகன் பிழைப்பான் என்று சொன்ன அந்த நூற்றத்தனுடைய விசுவாசத்தை போலவே ஜெயிரஸ் எயிர் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, என் வீட்டுக்குள் வந்து என் மகள் மீது உம் கைகளை வையும், அப்பொழுது அவள் பிழைப்பாள். இயேசுடைய பிரசத்திற்காக எங்கி எல்லோருமே ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள். All those who longed for God's presence, they received a miracle. Even today, இன்றும் கூட நீங்கள் ஒரு அற்புதத்தை சுவைக்க ஆண்டவர் வாஞ்சாக இருக்கிறார். அவரை உற்று நோக்குவோம். திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, உமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே உணர்ந்து சொல்லுவோம். திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, உமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும் என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும் உமக்காக யாவும் சகிப்பே, உமது பலன் ஈந்திடுமே, உமக்காக யாவும் சகிப்பே, உமது பலன் ஈந்திடுமே. திருப்பாதம் திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, உமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே மனம் மாற மாந்த நிரல்ல, மனவேண்டுதல் கேட்டிடும், மனம் மாற
வேண்டுதல் கேட்டிடும். எந்தன் கண்ணீரை ஊற்றி ஜெபித்தே, இயேசுவே உம்மை நம்பி வந்தே. எந்தன் கண்ணீரை ஊற்றி ஜெபித்தே, இயேசுவே உம்மை நம்பி வந்தே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே உமதன்பை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே. பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையிலே ஆண்டவருடைய பிரசனத்திலே அசைவடி கொண்டிருக்கிறார். இரு சூழ்ந்த பூமியில் உருவமற்ற வேளையில் வெறுமையான அன்று வேளையிலே தூயாவி இறங்கி அசைவடிய பொழுது வெறுமையான உலகத்தில் படைப்பும், இரு சூழ்ந்த பூமியில் வெளிச்சமும், வெறுமையான உலகிலே படைப்புகளால் நிறைவு ஏற்பட்டது. நம்முடைய வெறுமையும் நம்முடைய இருளையும் போக்க தூய ஆவி நம்மை தேடி வந்து கொண்டிருக்கிறார். இயேசுவின் பிரசனத்திலே அவரை தாகத்தோடு கூட நாம் பார்த்து ஜெயிப்போம். தூய ஆவியே துணையாக வருவி, இயேசுவின் சாட்சிகளா எம்மை மாற்றிடுவே. மனதின் பாரங்களை போக்கிட வருவீர். மனதின் காயங்களை ஆற்றிட வருவீர். ஆற்றிட வருவீர். மனதின் பாரங்களை போக்கிட வருவீர். மனதின் காயங்களை ஆற்றிட வருவீர். தூயாவி தூய ஆவியே துணையாக வருவீர். இயேசுவின் சாட்சிகளா எம்மை மாற்றிடுவீர். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. மனதுருகி கரம் நீட்டி செய்பவரே, ஐயா மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, எனக்கு அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே,
என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீ ஐயா. சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீ ஐயா, என்று சொல்லி சுகமாக்கினீ ஐயா, என்று சொல்லி சுகமாக்கினீ. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உங்கள் வலது கரங்களை உயர்த்துங்கள். லிஃப்ட் அப் யுவர் ரைட் ஹேண்ட். ஆண்டவரே எங்களோடு தங்கும் என்று சொல்லி ஜெபிப்போம். ஆண்டவரே எங்களோடு தங்கும். Those who can speak only English, pray, stay with us, Lord. ஆண்டவரே எங்களோடு தங்கும். எங்களுடைய துன்ப வேளையில் ஆண்டவரே எங்களோடு தங்கும். ஆண்டவரே எங்களோடு தங்கும் என்று மட்டும் நான் பதில் சொல்லி ஜெயிப்போம். நாங்கள் வியாதியில் துன்புறும் வேளையில் ஆண்டவரே எங்களோடு தங்கும். தனிமையில் நாங்கள் வாடும் வேளையில் மனித கரங்கள் எங்களை கைவிடும் பொழுது உதவி செய்ய யாரும் இல்லை என்று நாங்கள் சோர்ந்து போகும் வேளையில், நாங்கள் நம்பியிருக்கிறவர்கள் எங்களுக்கு துரோகம் செய்கிற வேளையில், எங்கள் கனவுகள் நம்பிக்கைகள் ஏமாற்றமாக மாறும் வேளையில், உதவி செய்ய யாரும் இல்லை என்று நாங்கள் துன்புறும் வேளையில், எங்களுக்கு வழிகாட்ட யாரும் இல்லை என்று தவிக்கும் வேளையில், வியாதியில் நாங்கள் வருந்தும் வேளையில், பிரச்சனைகளும் வேதனைகளும் எங்களை சூழ்ந்து கொள்ளும் வேளையில், நாங்கள் உண்மையை நோக்கி பார்க்கும் வேளையில், நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிடும் வேளையில், எங்களுடைய மன சஞ்சலங்களில், எங்களுடைய மனபாரங்களில், எங்களுடைய துன்ப துயரங்களில், தனிமையும் முதுமையும் வெறுமையும் எங்களை வாட்டும் பொழுது கலங்காதே மகளே, உன் இயேசு இருக்கிறார். கலங்காதே மகனே, உன் இயேசு இருக்கிறார். கண்ணீரின் பாதையில் நீ நடக்கும் வேளையில் தீடன் கொள் என் மகளே, உன் இயேசு இருக்கிறார். தீடன் கொள் என் மகனே, உன் இயேசு இருக்கிறார். கலங்காதே மகளே, உன் இயேசு இருக்கிறார். வாழ்க்கையில் தோல்விகள் சூழ்கையிலே நீ கலங்குகின்றாயோ, உதவி செய்ய ஒரு ஜீவன் இல்லை என்று ஏங்குகின்றாயோ. வாழ்க்கையில் தோல்விகள் சூழ்கையிலே நீ கலங்குகின்றாயோ, புரிந்து கொள்ள ஒரு ஜீவன் இல்லை என்று ஏங்குகின்றாயோ. உன் கண்ணீர் துடைத்திட உன் இயேசுவை நோக்கி பார். உன் கண்ணீர் துடைத்திட உன் இயேசுவை நோக்கி பார். கலங்காதே மகளே, உன் இயேசு
இருக்கிறார். இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளின் வழியாக நாங்கள் நீர் வாக்களித்து மீட்பின் பலன்களை இடைவிடாது அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகிறோ. என் கண்கள் என்ன பாகியம் செய்தன, கண்டேன் கண்டேன் என் தேவனை கண்டேன். என் கண்கள் என்ன பாகியம் செய்தன, கண்டேன் கண்டேன் என் தேவனை கண்டேன். நம்பினே நம்பினே என் ஆண்டவரை நம்பினே. நம்பினே நம்பினே என் ஆண்டவரை நம்பினே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனையை எத்திசையும் புரிவோ. ஆலய பேழை தன்னில் அன்போடு காத்திரு
ஆண்டவா நன்றி சொல்லி ஆராதனை